ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாய்னிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான், கேரட் கீர். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, டேஸ்டான செம்ம சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் நடக்கிற ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு இது மாதிரி ஸ்பெஷலான ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஒரு 6 முந்திரி 6 பாதாமை நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுலேயே 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு தண்ணி இல்லை பால் ஏதாவது சேர்த்து இதன் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது நம்ம கீரோடு சேர்க்கும் போது கீர் நல்லா திக்காகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயை எடுத்துப்போம். அதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை நம்ம இந்த நெய்யோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதக்கினா தான் இந்த கேரட்டோட பச்சை வாசனைலாம் போய் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், கேரட் நல்லா வதங்கிடுச்சு, கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டயத்தில் நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். அப்போ தான் சுகர் மெல்ட் ஆகி கேரட் அந்த சுகர்லேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, நல்லா தண்ணி விட்டுருக்கு. கேரட்டும் செம்மையாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் நான் ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் கிடைக்கலனா நீங்கள் பாலை நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வைக்காதீங்க, பால் பொங்கிடும். ஓப்பன் பேன்லேயே வேக விடுங்க. அதே மாதிரி அப்பப்போ கிண்டி விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம பாலோட கலர்லாம் செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல நட்ஸு பேஸ்ட்டு, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதையும் நம்ம ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா திக்காகும் கீரு. திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. சில பேருக்கு தண்ணியாக சாப்பிட பிடிக்கும், சில பேருக்கு கெட்டியாக சாப்பிட பிடிக்கும். யார் யாருக்கு எது மாதிரி பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை நான் நல்லா 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லாவே திக்காயிடுச்சு. கண்டென்ஸ்டு மில்க் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட செம்ம சூப்பரான கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் சர்வ் பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்கும். ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும். நார்மல் பாயசம் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.